Good morning, ma. Today Google Meet class 14, 7, 9, 20, Monday 10 a.m. to 11 a.m. So today topic வந்து proportion. ஆல்ரெடி ப்ரப்போர்ஷன்னா என்னன்னு பார்த்தோம் அண்ட் தென் ரேஷியோனா என்னென்னு பார்த்தோம். ரேஷியோனா த கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் கைண்ட் வந்து ரேஷியோன்னு சொல்லுவோம். டூ ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரப்போர்ஷன். ஓகேம்மா. தென் அந்த ரேஷியோவில் எக்ஸசைஸ் 3.3ல் ரிமைனிங் 9 சம்ஸ் இருக்குது. த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் அதில் ஃபஸ்ட்டு இந்த ரிமைனிங் சம்ஸில் ஃபஸ்ட்டு 9th சம். த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் கிவன்ஸ் பை கார்முகிலன் அண்டு கவிதா இன் எ குவிஸ் காம்படிஷன்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 10:11. If they have scored a total number of 84 points in the competition, then how many points did Kavitha get ன்னு கேட்குறாங்க. அதாவது கார்முகிலனும் கவிதாவும் சேர்ந்து ஒரு குவிஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களோட மார்க்ஸு சொல்லாமல் அவங்களோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க 10:11. இதில் வந்து டோட்டலாக ரெண்டு பேர்த்து கார்முகிலன் கவிதா ரெண்டு பேரும் சென்ற பாயிண்ட்ஸ் வந்து 84 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, கவிதா பெற்ற பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் காம்படிஷன் கரெக்ட் ஆன்சர்ஸ் பை கார்முகிலன் அண்ட் கவிதா அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ரேஷியோஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் ரேஷியோ வந்து 10:11 டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 84 பாயிண்ட்ஸ். அப்போ டோட்டல் ரேஷியோனா டோட்டல் ரேஷியோ 10:11 ஆட் பண்ணிக்கோங்க 21. அப்போ 21ங்கிறது 84 பாயிண்ட்ஸாக டினோட் பண்ணுது. ஸோ அப்போ 1 part அப்படிங்கிறது என்ன, 81/21 தட் இஸ் கிவ்ஸ் 4. அப்போ 1 part 4னா கவிதாவோட பார்ட்ஸ் என்ன 11 parts. அப்போ 11 partsக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பேர் கிடச்சிருக்கோம் 44 பாயிண்ட்ஸ். புரிஞ்சுதாம்மா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 10th சம். கார்மேகம் மேடு 54 runs in 9 overs. கார்மேகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 54 runsல 9 ஓவர்ஸில் 54 ரன்ஸும் ஆசிப் வந்து 11 ஓவர்ஸும் 77 ரன்ஸும் எடுத்திருக்காங்க. இதில் யாரோட ரன் ரேட் வந்து பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. புரியுதாம்மா. ரன் ரேட்னா ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் டு ஓவர். அதாவது கார்மேகனோட ரன்ஸ் அவுட் ஆஃப் ஓவர்ஸால் டிவைட் பண்ணணும். ஸோ கார்மேகன் என்ன பண்ணார் 9 ஓவர்ஸில் 54 ரன்ஸும் ஆசிப் வந்து 11 ஓவர்ஸில் 77 ரன்ஸும் எடுத்திருக்காங்க. அப்போ ரன் ரேட் ஈக்குவல் டு ரன் டிவைடட் பை ஓவர்ஸ், இதுதான் ரன் ரேட். ஸோ அப்போ என்ன பண்ணோம், கார்மேகத்தோட ரன் 54 9ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஆசிப் வந்து 77 11ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. How many 9 in 54? 6 times. So same that how many 11 in 77? 7 times. So we get 6. அப்போ கார்மேகத்தோட ரன் ரேட் 6, ஆசிப்போட ரன் ரேட் வந்து 7. அப்போ எது பெஸ்ட்டு, ஆசிப் ரன் ரேட் இஸ் பெஸ்டர். ஓகேவாம்மா, பெட்டர் தென் கார்மேகம். ஓகே, தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். நம்ம போய் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ நம்மள அதையே இமேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் போய் இப்போ ஒரு ஆப்பிள் 6 ஆப்பிள்ஸ் வந்து 90 rupeesக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான் 5 ஆப்பிள்ஸ் 70 rupeesக்கும் வாங்குகிறான். நான் வந்து 6 ஆப்பிள்ஸை 90 rupeesக்கும் என் ஃப்ரெண்டு வந்து 5 ஆப்பிள்ஸை 70 rupeesக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஹூஸ் பர்ச்சேஸ் இஸ் பெட்டர்னு கேட்குறாங்க. யாரோட பர்ச்சேஸ் பெட்டர்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, நான் இது வந்து யூங்கிறனால நான் போட்டுக்கிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் 6 ஆப்பிள்ஸ் வந்து நான் வாங்கினது வந்து 90 rupees. த காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிளுங்கும் போது 90 டிவைடட் பை 6. அப்போ 90 6ஆல் டிவைட் பண்ணும்போது 15 rupees. த காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள் வந்து 15 rupees இருக்கும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து என்ன வாங்கியிருக்கான் 5 ஆப்பிள்ஸை வந்து 70 rupeesக்கு வாங்கியிருக்கான். அப்போ 1 ஆப்பிளுங்கும் போது ₹70 டிவைடட் பை 5 we get 14 rupees. அப்போ அவன் வந்து காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள்ஸை 14 rupeesக்கும் நான் வந்து 15 rupeesக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ யாருது பெஸ்ட்டு, யுவர் ஃப்ரெண்ட் பர்ச்சேஸ் இஸ் பெட்டர் தென் யூ. ஒன்னை விட அவன் ஃப்ரெண்டு வாங்கினது தான் பெட்டர். ஏன்னு கேட்டால் அவன் ₹1 கம்மியாக வாங்கியிருக்கான் 14 rupeesக்கு வாங்கியிருக்கான். புரிஞ்சுதாம்மா. தென் அடுத்து பாருங்கள், ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷியோஸ் ஆர் ப்ரப்போர்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட் டேர்மும் 4th டேர்மும். மீன்ஸ்னால் என்ன, 3rd டேர்மும் 6th டேர்ம். அப்படி போடும் பொழுது எனக்கு ஈக்குவலாக வராதது எதுன்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நாட் ஈக்குவல். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 33, ரைட் ஹேண்ட் சைடு 36 வருது. புரியுதாம்மா, 30 வருது. அப்போ இது நாட் ஈக்குவல். அதே மாதிரி செகண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ப்ரொபோஷனாலிட்டி லாவை யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு 12, ரைட் சைடு 27, இட் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல். ஆனால் 3rd ஆப்ஷன் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, கீழே இருக்கிறது யார் ப்ரப்போர்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் போடலாம், ஃப்ராக்ஷன் ஃபார்மும் போடலாம். நான் வந்து ப்ரொபோஷனாலிட்டி லா யூஸ் பண்ணனால எனக்கு வந்து 3rd ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 50-50 வந்து ஈக்குவலாக இருக்குது. தென் அடுத்து பாருங்கள், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 9, ரைட் ஹேண்ட் சைடு 1 நாட் ஈக்குவல். அப்போ எந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன், ஆப்ஷன் சி 2:5
10:25 ஆர் ப்ரப்போர்ஷன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வருது. ஓகேவாம்மா? தென் அடுத்து பாருங்கள், இஃப் த ரேஷியோ ஃபார்ம்டு யூஸிங் த நம்பர்ஸ். இது வந்து ரேஷியோ ஃபார்ம் பண்ணதான்னு கேட்குறாங்க. இந்த நம்பரை யூஸ் பண்ணி ரேஷியோ ஃபார்ம் பண்ணி அதோட எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கம்மா, ஸோ இஃப் த ரேஷியோ ஃபார்ம்டு யூஸிங் த நம்பர் 2, 5, x20 இன் த சேம் ஆர்டர் ஆர் இந்த ப்ரப்போர்ஷன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த 4ஐயும் யூஸ் பண்ணி 2, 5, x20 ஃபஸ்ட்டு டேர்மையும் ஃபோர்த்து டேர்மையும் எக்ஸ்ட்ரீமாகவும் செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் மீன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்லேயும் போடலாம், ப்ரொபோஷனாலிட்டி லாலையும் போடலாம். தென் இந்த டிவைடட் ஃபார்ம் கூட போகலாம். ஃபஸ்ட்டு 2 நம்பரை டிவிஷன் ஃபார்மில் எழுதிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது அன்னான் வேல்யூபிள் எக்ஸ் வந்து ஒரு சைடு வந்துடும், எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு வந்துடும், மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். அப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது வி கெட் என்னென்ன ஆகும், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சிம்பிளிஃபை பண்ணும்போது வி கெட் என்ன ஆகும், 20 வந்து 4 ஆயிரும், 20 becomes 4 ஆயிரும், 5 becomes 1. ஓகேவாம்மா? ஸோ இன் நியூமரேட்டரில் 4 2s are 8. ஸோ த எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 8. தென் ஸோ அப்போ ஆப்ஷன் எது சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் டி சூஸ் பண்ணலாம். தென் 14th ஒன் பாருங்கள், 7:5 இஸ் இன் ப்ரொப்போர்ஷன் டு x:25. தென் எக்ஸ் இஸ் அதே தான், சேம் இதான். நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து டிவிஷன் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுவே நான் இங்கே என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபோர்த்து டேர்மும் எடுத்துக்கிறோம், செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மையும் மீன்ஸாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டேர்மையும் ஃபோர்த்து டேர்மையும் எக்ஸ்ட்ரீமாக வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணுறது ப்ரொபோஷனாலிட்டி லா யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஆகும். அப்போ 7 × 25 ஈக்குவல் டு 5 × x. எக்ஸ் அன்னோன் வேரியபிள் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் ரைட் சைடு கொண்டு போது ரைட்டு லெஃப்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், 5 கிடைக்கும். அப்போ 7 5s are 35. ஸோ ஆப்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35. அதுக்காக ஆப்ஷன் எது சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் சியில் தான் 35 இருக்குது, அதனால் ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவாம்மா? தென் அதே மாதிரி ஒரு பார்பி டாலோட காஸ்ட் வந்து 90 rupees. அதே மாதிரி 3 டால் வாங்கும் பொழுது எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 1 டால் 90 rupeesனால் 3 டால்ஸ் எவ்வளோவும் 270. மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ நம்ம ஆப்ஷன் எது சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் பியில் தான் 270 இருக்குது. ஸோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு மேன் வந்து வாக் பண்ணுறாரு 15 minutesல 2 கிலோமீட்டரும் 45 minutesல எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவார்னு கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம ப்ரொபோஷனாலிட்டி லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மையும் ஃபோர்த்து டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மீன்ஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ராக்ஷன் ஃபார்ம் போட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷன் ஃபார்மும் போட்டுக்கலாம். ஃப்ராக்ஷன் ஃபார்ம் போடும்போது என்ன ஆகும், 2/x is equal to 15/45 ஆகும். ஓகேவாம்மா? ஸோ அப்போ என்ன ஆகும், x is equal to 2 × 45/15 இருக்கும். 15க்கு 45க்கு சிம்பிளிஃபை பண்ணால் 3 times. ஸோ 2 3s are 6. அப்போ x is value is equal to 6. அப்போ ஆப்ஷனில் நம்ம எது சூஸ் பண்ணலாம், 6, ஆப்ஷன் சி சூஸ் பண்ணலாம். அப்போ 3.3 வந்து உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுதுமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3.4 பார்க்கலாம். 3.4 வந்து மிஸ்லினியஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம வந்து தனியாக ரேஷியோ மட்டும் பார்த்தோம், அப்புறம் ப்ரப்போர்ஷன் மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து ரேஷியோ ப்ரப்போர்ஷன் ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் சம் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் கிவன். சில ஒரு அனிமல்ஸோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, எலிஃபண்ட், லயன், சீட்டாஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரேஷியோஸ் வந்து 3 டைப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து விச் ரேஷியோ ஆர் லீஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதாம்மா? ஸோ நானும் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எலிஃபண்ட் டு லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ எலிஃபண்ட் லைன் இருந்து எலிஃபண்ட் வந்து 20 km/h, லைன் 80. இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். 20 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 1 times, இது 4 times. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கு ஆன்சர் 1:4 கிடைக்குது. அதே மாதிரி இதை லைன் அண்ட் சீட்டாஸ் போடும்போது அதையும் 20ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு செகண்டுக்கு 4:5 கிடைக்குது. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டினையும் த ரேஷியோ ஆஃப் எலிஃபண்ட் அண்ட் சீட்டாஸ் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 20:100 20ஆல் டிவைட் பண்ணும்போது வி கெட் 1:5 கிடைக்கும். அப்போ வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ரேஷியோ ஆஃப் லீஸ்ட் அப்படிங்கும்போது யார் கிடைப்பா அப்படின்னா த எலிஃபண்ட் அண்ட் த சீட்டா இஸ் லீஸ்ட். ஓகேவாம்மா? தென் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், 1500 ஸ்டூடெண்ட்ஸு, 50 டீச்சர்ஸ், 5 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. அதுவே வந்து அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து அதிகமாகுது 1800 அப்படின்னா த ரெஃபர்ஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் தென் ஃபைண்ட் த டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ டீச்சர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ரைஸ் ஆகும்பொழுது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ் அண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. அவங்கள ரேஷியோ ஃபார்மில் எழுதிட்டு இப்போ 2 ப்ரப்போர்ஷன் கொடுத்துருந்தா பரவாயில்ல, இங்கே வந்து ப்ரப்போர்ஷன் 2 ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க.
டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்டையும், அதுக்கப்புறம் டீச்சர்ஸையும் அட்மினிஸ்ட்ரேட்டரையும் ஸ்டூடெண்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம இப்போ அன்னோன் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸுங்கிறது டீச்சர்ஸையும் ஒய்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டரையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு வந்து ரேஷியோ ஃபார்ம் ப்ரப்போர்ஷன் ஃபார்மில் எழுதிக்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் கிடச்சிரும். தென் அட்மினிஸ்ட்ரேட்டரையும் டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒய் கிடச்சிரும். அட்மினிஸ்ட்ரேட்டரையும் ஸ்டூடெண்ட்ஸையும், அதாவது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூ தான் நமக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரேஷியோலையும் தெரியும் 1500, அப்புறம் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது 1800 தெரியும். அப்போ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ஐ வேல்யூ, எக்ஸுங்கிறது டீச்சர்ஸையும் ஒய்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 1500 by 1800 is equal to 50 by x. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது எக்ஸ் அன்னோன் வேல்யூ கிடைக்கும். அப்போ 50 into 1800 by 1500, 0 zeros கேன்சல் பண்ணிடுங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்போ 18 by 15 கிடைக்கும். 18 15 சிம்பிளிஃபை பண்ணும்போது we get 50 into 6 by 5 கிடைக்கும். அப்போ 5ஐயும் 10ஐயும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம we get 10 times. அப்போ 10 6 60 டீச்சர்ஸ் வேணும். அப்போ 1800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு ரேஷியோக்கான டீச்சர்ஸ் வந்து 60 டீச்சர்ஸ் வேணும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது யாரை இது கம்பேர் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸையும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். சப்போஸ் நீ வந்து டீச்சர்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா டீச்சர்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல, இதுக்காக நம்ம இப்படி கூட போடலாம். அதாவது டீச்சர்ஸ் வந்து என்ன 50 by x, அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன 5 by y. எக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 16, அப்படியே 60 வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், நமக்கு தெரிஞ்ச வேல்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறனால அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸையும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது 1500 into y that is equal to 5 into 1800. அன்னோன் வேல்யூ லெஃப்ட் சைட் விட்டு மீதி ரிமைனிங் வேல்யூ ரைட் சைட் மூவ் பண்ணும்போது இந்த ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 into 18 by 15 கிடைக்கும். எகைன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 into 6 by 5 கிடைக்கும். 5க்கும் கேன்சல் பண்ணலாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் அண்ட் we get 6 அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ 1800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை டீச்சர்ஸ் வேணும், 60 டீச்சர்ஸ். எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும், 6 அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவாமா? தென் நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸில் இதுக்கு நான் மிஸ்ஸு கொஸ்டின் எழுதலை. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் புக்கை பார்த்து எழுதிக்கோங்க. இந்த ஒரு பாக்ஸில் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், தென் ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன், எல்லோ, 4 கலர்ஸில் வந்து அந்த க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த க்யூப்ஸ் எத்தனை க்யூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். க்ரீனில் 3 இருக்குது, ப்ளூவில் 9 இருக்குது, எல்லோவில் 4 இருக்குது, ஆரஞ்சில் 8 இருக்குது. இப்போ ரேஷியோ கேட்குறாங்க. என்ன ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா, த ஆரஞ்சு டு எல்லோ, ஆரஞ்சு டு எல்லோங்கும் போது ஆரஞ்சு வந்து 8, எல்லோ வந்து 4. அப்போ 8:4, அதை டிவைட் பண்ணும்போது 2:1 கிடைக்கும். அடுத்து வந்து க்ரீன் அண்டு ப்ளூ, க்ரீன் அண்டு ப்ளூங்கும்போது க்ரீன் வந்து 3 கிவ்ஸ், ப்ளூ வந்து 9. அப்போ 3:9, 1:3 ஆயிடும். அடுத்தது வந்து we can form எத்தனை ரேஷியோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மில் எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. 12 ரேஷியோ ஃபார்மில் பண்ண முடியும். 12 ரேஷியோ ஃபார்ம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் எடுத்து ப்ளூ, மறுபடியும் க்ரீன் எடுத்து எல்லோ, அடுத்து க்ரீன் எடுத்து ஆரஞ்சு, அடுத்தது ப்ளூ எடுத்து எல்லோ, ப்ளூ அண்டு எல்லோ ரேஷியோ, அடுத்தது ப்ளூ அண்டு ஆரஞ்சு ரேஷியோ, அடுத்தது எல்லோ அண்டு ஆரஞ்சு. அப்படியே இது ரிவர்ஸில் திருப்பி போடணும். அதாவது ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு ப்ளூ, ஆரஞ்சு க்ரீன், அடுத்தது எல்லோ ப்ளூ, எல்லோ க்ரீன், அடுத்தது ப்ளூ க்ரீன். இந்த மாதிரி ரேஷியோ எழுதும்போது 12 டைப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஹவு மெனி டைப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. we can formed 12 ரேஷியோ. அது வாட் ஆர் தேன்னு கேட்டிருக்காங்க. அது ஃபுல்லாக நான் எழுதி காமிச்சிருக்கேன். புரியுதாமா? ஸோ இதோட நான் வந்து 3.4ஓட 3 சம்ஸ் போட்டிருக்கோம். போதும் ஏன்னா ஸோ டெஸ்ட்டு வேறு இருக்கு இல்லையா, அதனால் 3 சம்ஸ் ஏன்னா மீதி ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. மீதி 8 சம்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச்.